ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நவீன உலகம் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க வருகிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்பீர்களாக. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய குறிப்பாக வாலிபர்களுக்கான ஒரு சிந்தனையாக காணப்படுகிறது. அன்பான வாலிபர்களே, நாம் இன்று வாழும் உலகம் 20-30 வருடங்களுக்கு முன்பு இருந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதிவேகமான மாற்றங்கள், தகவல் தொடர்பு புரட்சி, தொழில்நுட்பத்தில் அபார வளர்ச்சி என அனைத்தும் நம்மை சூழ்ந்துள்ளன. இணையத்தின் ஆதிக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது, இன்று காலை நீங்கள் எழுந்தவுடன் முதலில் என்ன செய்தீர்கள்? அநேகமாக உங்கள் தொலைபேசியை பார்த்திருப்பீர்கள். இணையம் நம் வாழ்வின் ஒரு அங்கமாகிவிட்டது. கல்வி, வேலை, பொழுதுபோக்கு, தகவல் என அனைத்திற்கும் நாம் இணையத்தையே சார்ந்துள்ளோம். இது ஒரு பெரிய வரம் என்று சொல்லலாம் தான். உலக அறிவு நம் விரல் நுனியில் கொண்டு வந்துள்ளது. யார் வேண்டுமானாலும் எந்த தகவலையும் உடனடியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நம் சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தை குறித்து பார்க்கிற பொழுது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் என எண்ணற்ற சமூக வலைத்தளங்கள், இவை நண்பர்களுடன் இணைந்திருக்க, புதிய தகவல்களை பெற, உங்களது திறமைகளை வெளிப்படுத்த அருமையான தளங்கள் தான். ஆனால் இவற்றுள் ஒரு இருண்ட பக்கமும் உண்டு. சில சமயங்களில் நாம் மற்றவர்களின் பெர்ஃபெக்டான வாழ்க்கையை பார்த்து நம்மை நாமே ஒப்பிட்டு கொண்டு மன உளைச்சல், தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகுகிறோம். போலித்தனமான வாழ்க்கையை பின்தொடர்ந்தும் சமூக வலைத்தளங்களில் வரும் விமர்சனங்களை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்வதும் இன்றைக்கு வாலிபர்களின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. வேகமான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, நவீன உலகில் அனைத்தும் வேகமாக நடக்கின்றன. துரித உணவு, துரித தகவல் பரிமாற்றம், துரித முடிவுகள். இந்த வேகமான ஒரு புறம் பல வசதிகளை தந்தாலும் மறுபுறம் பெரும் அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தருகிறது. படிப்பு, வேலை, எதிர்காலம் பற்றின கவலைகள், போட்டி நிறைந்த உலகம் என அனைத்தும் நம் மனதை வாட்டி வதைக்கின்றன. தனிமை உணர்வு, சோர்வு, நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகளும் இதனால் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நவீன உலகத்திலே தகவல் வெள்ளம் மற்றும் உண்மைத்தன்மையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இணையத்தில் ஏராளம் எண்ணற்ற தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. இதில் எது உண்மை, எது பொய் என பிரித்தறிவது மிகவும் கடினம். தவறான தகவல்கள், வதந்திகள், தவறான கோட்பாடுகள் நம்மை எளிதில் திசை திருப்பிவிடக்கூடும். நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆட்டம் காண செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஆன்லைனிலே, இணையதளத்திலே, இந்த நவீன உலகத்திலே காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமான வாலிபர்களே, இனி பழக்க வழக்கம் மற்றும் சோதனைகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த நவீன உலகம் புதிய பழக்க வழக்கங்களை உருவாக்குகின்றன. இணைய விளையாட்டு அடிமைத்தனம், தவறான இணையதளங்களை பார்ப்பது, உடனடி இன்பத்தை தேடி செல்வது என பல சோதனைகள் நம்மை எளிதில் விழ வைக்கக்கூடியவை. இவை நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் குடும்ப உறவுகளையும் எதிர்காலத்தையும் கூட பாதிக்கக்கூடியவை. ஆனால் இவ்வளவு சவால்கள் நிறைந்த நவீன உலகில் நாம் எப்படி நிலைத்து நிற்பது? இங்குதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றது. பிரியமானவர்களே,
நாம் ஒரு வேத வசனத்துடன் ஆரம்பிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 முதல் 17 இவ்வாறு கூறுகிறது: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்பீர்களாக. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. ஏனெனில் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் எப்படி நாம் பார்க்கிற பொழுது மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் எல்லாமே பிதாவினால் உண்டானது அல்ல, உலகத்தினால் உண்டானது. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசன பாகங்களிலே உலகம் என்பது வெறும் இந்த பூமியையோ அதில் உள்ள பொருட்களையோ குறிப்பதல்ல. மாறாக அது தேவனை அறியாத, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை முறையையும் சிந்தனையையும் குறிக்கிறது. மாம்ச இச்சை, நம் உடல் சார்ந்த தவறான ஆசைகள் என்று நாம் சொல்லலாம். இன்னும் கண்களின் இச்சை, நம் காண்பதன் மூலம் எழும் தவறான ஆசைகள் என நாம் கொள்ளலாம். இன்னும் ஜீவனத்தின் பெருமை, நம் வாழ்க்கையில் நாம் எட்ட நினைக்கும் அந்தஸ்து, புகழ், தற்பெருமை சார்ந்த காரியங்களை சொல்லலாம். இவை அனைத்தும் உலகத்திலிருந்து உண்டானவை. நவீன உலகம் இந்த 3 அம்சங்களையும் பல மடங்கு பெருக்கி நம் முன் வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் அழிந்து போகும், நிலையற்றவை என வேதம் கூறுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுதான் இந்த சவால்கள் நிறைந்த நவீன உலகில் நாம் நிலை நிற்க ஒரு வழி. இந்த நவீன உலகில் நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்காக வேதாகமத்தில் யோசேப்பின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமே. நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7 முதல் 12 முடிவுள்ளதான வசனங்களில் எல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது, யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் அழகும் திறமையும் மிக்கவன். ஒரு நாள் போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்யும்படி வற்புறுத்தினாள். அவள் தினமும் அவனிடத்தில் வந்து பேசினாள், அவனை சோதித்தாள். இது நவீன உலகில் நாம் எதிர்கொள்ளும் பலவிதமான சோதனைகளுக்கு ஒப்பானது. சமூக வலைத்தளங்களில் வரும் தவறான தூண்டுதல்கள், நண்பர்களின் தவறான செல்வாக்கு, தீய பழக்க வழக்கங்களுக்கு இழுக்கும் சூழ்நிலை என அனைத்தும் யோசேப்பு சோதனையை போன்றது தான். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான் பிரியமானவர்களே? அவன் அவளுக்கு செவி கொடாமல், நான் இவ்வளவு பெரிய புல்லாங்கை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறி அவளிடத்திலிருந்து ஓடியே விட்டான். இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. யோசேப்பு தேவனுக்கு உண்மையாக இருப்பதற்கும் பாவத்திற்கு எதிராக நிற்பதற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான் என்று இது காட்டுகிறது. அவன் சூழ்நிலையிலிருந்து ஓடினான். சில சமயங்களில் நாம் சோதனையிலிருந்து விலகி ஓடுவது தான் ஞானம். இந்த நவீன உலகத்தில் அந்த ஞானம், விலகி ஓடும் அந்த ஞானம் நமக்கு தேவை. யோசேப்பு தேவனை அறிந்திருந்தான், தேவனுக்கு பயந்தான். இந்த நவீன உலகில் நாமும் தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு எதிராக இல்லை என்று சொல்லும் அந்த தைரியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். யோசேப்பை போல இந்த நவீன உலகில் நாமும் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தது போல ஒரு பாவமில்லாத வாழ்க்கை சாத்தியமே. அது எப்படி சாத்தியம்? முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுதல், ஒரு புதிய சுபாவம். நாம் பாவத்தில் பிறந்தவர்கள். தாவீது ராஜா கூட, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று ஒத்துக்கொள்கிறார். இதனால் நாம் இயல்பாகவே பாவம் செய்கிறோம். இப்படி பாவம் செய்கிறவன் பிசாசின் பிள்ளை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து முழுமையாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கும் போது தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் பிரியமானவர்களே. அப்பொழுது நம்முடைய சுபாவமே மாறுகிறது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று
என்று 1 யோவான் 3:9 வாசிக்கிறோம். நமது பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தம் மட்டுமே உதவும். தேவன், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் உங்களை விட்டு சுத்தமாக்குவேன் என்று கூறுகிறார். இனி இரண்டாவது காரியம், கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல், அவருடைய வழியில் நடத்தல். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். இவ்வாறு தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவரில் நிலைத்திருக்கும் போது பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். இனி மூன்றாவது காரியமாக, தேவனுடைய வார்த்தையில் வாழ்தல், இருதயத்தில் மறைத்து வைத்தல். சங்கீதம் 119:11 தாவீது ராஜா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று கூறுகிறார். இந்த நவீன உலகத்தில் நாம் பார்க்கும் கேட்கும் விஷயங்கள் நம் இருதயத்தை அசுத்தப்படுத்தக்கூடும். தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து அதன்படி நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். அன்பான வாலிபர்களே, இந்த நவீன உலகத்தின் சவால்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது தேவனுடைய வல்லமையினால் பாவம் இல்லாமல் வாழ முடியும். யோசேப்பை போல பாவத்தை எதிர்க்கும் தைரியம் நமக்கு வேண்டும். சாத்தானின் தந்திரங்களுக்கு எதிராக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வாலிபர்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலில் நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய ஆவியின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தரின் கட்டளை, இனி பாவம் செய்யாதே என்பது சாத்தியமற்றது அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் மாறி அவரில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து வாழ்வோமாக. இன்று பரிசுத்தமாய் வாழ அவருடைய கிருபையை நாடுங்கள். நம்முடைய கிறிஸ்துவின் வல்லமையினாலே பரிசுத்தமாகவும் பாவம் இல்லாமலும் நாம் வாழ நிச்சயமாக முடியும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.